வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது தமிழில் 100க்கு 100 பெறுவது எப்படி அப்படிங்கிற பகுதியில் 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 24வது நாள் நாம் பார்க்கக்கூடிய தேர்வு 2017 ஆண்டு நடைபெற்ற இஓ கிரேட் 3 அந்த அசல் வினாத்தாள பகுப்பாய்வு செய்யப்படும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வினாவுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எல்லாமே இந்த சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் படிக்கும்போது தான் நமக்கு ஈஸியாகவே அந்த கொஸ்டினை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும். அதே பேட்டர்னில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த தேர்வு அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பிடிஎஃப் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும். அதே போல் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலும் இருக்கும். பாருங்க, முதலாவதாக என்று கொல் அம்ம. என்று கொல் அம்ம. இந்த சொற்கள் எவ்வகை சொல் அப்படின்னு கேட்கிறாங்க. 4 விடைகள் கொடுத்திருக்காங்க. பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல், இடைச்சொல். இந்த 4மே இலக்கண வகை சொற்கள் எனப்படும். பொதுவாக சொல் என்பது 2 வகைப்படும். அதில் இலக்கண வகை, இலக்கிய வகை. இந்த இலக்கண வகையில தான் 4 வகை சொற்கள் இருக்கு. பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது என்னது? இடைச்சொல். என்று கொல் அம்ம, இதெல்லாம் இடைச்சொற்கள். இந்த பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடியது உரிச்சொல். எடுத்துக்காட்டாக மாநகர் சொல்றோம். அப்ப நகர் என்பது பெயர் சொல், அது மிகுதிப்படுத்து. மாநகர், பெரிய நகர். பசித்தது, சால பசித்தது. வேனில், உரு வேனில். அந்த உரிச்சொல்னா என்னது? சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர், களி, இதெல்லாம் என்னது? உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடியது உரிச்சொல். அதை சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல். அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் டி தான். அடுத்து, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இப்ப நோயின்றி அந்த முற்றுப்பெறாத எச்சவனை, அந்த இன்றி இருக்கு. வாழ்ந்தான் வினை சொல்லை கொண்டு முடியும். அப்ப இது வினையச்சம் தான். இந்த வினையச்சத்திலே அது தெரிநிலையா குறிப்பு என்பது காலம் குறிப்பால உணர்த்தப்பட்டு, அதாவது வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தால் அது குறிப்புன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது என்ன? அது தெரிநிலை வினைச்சம். நோயின்றி வாழ்ந்த ஒரு இறந்த காலம் குறிக்கப்படுகிறது. அப்ப இது தெரிநிலை வினையச்சம் தான் சரியான விடை. இப்ப கண்ணன் மெல்ல நடந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப இது என்னது? குறிப்பு வினையச்சம். ஓகேங்களா, மெல்ல நடந்தான், மெல்ல பேசினான். என்னது? அங்க ஆவலதான் முடியுது அந்த எச்ச விகுதி. இருந்தால் வினையை கொண்டு முடிவதால இது வினையச்சம். அது காலத்தை வெளிப்படையாக மெல்ல நடந்தான் அப்படின்னு அதுவும் தெரிநிலை வினைய சொல்லுவாங்க. ஓகேங்களா, நோயின்றி வாழ்ந்தான், இது என்னது? தெரிநிலை வினையச்சம். அடுத்து, பண்ணோடு தமிழொப்பாய். பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சரியான ஆன்சர் தேவாரம். பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம். அடுத்து, 4 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து, அதாவது தமிழ் எண்கள் இருக்குது. அதாவது முதல் ஒரு 10 வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டோம். ஒரு அதிகமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எண்களை படிச்சுக்கிட்டோம். எந்த எண் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக அடிக்க முடியும். அந்த 1க்குரிய என்னன்னா கா, 2க்குரியது ஊ, 3க்குரிய என்னது? ஞா, 4க்குரியது ஷா. சா போட்டு அதை கூட கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுரும், அவ்வளோதான். அடுத்து 5க்குரியது ரூ, 6க்குரியது ஷா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது சாப்பாட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் மாதிரி இருக்கும், நெடில் எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா, 7க்குரியது ஏ, 8க்குரியது ஆ, 9க்குரியது கு, 10க்குரியது 1க்கு என்னது? கா, ஜி. அவ்வளவுதான். அப்ப 9 எண்ணு வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துட்டாவே போதும். அப்ப தமிழ் எண்கள் கேட்பாங்க. எடுத்துக்கிற 1க்குரிய தமிழ் எண் கா. வரிசையா பாருங்க. கா, ஊ, ஞா, ஷா, ரூ. இது சான்னு சொல்லல, சூ போட்டு கோடி எழுத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஏ, ஆ, கு. அது எப்படி நம்ம சுருக்கமா இதை மைண்ட் வச்சுக்கிறது? ஒரு 9 எண்கள் நம்ம ஈஸியா மைண்ட் வச்சா போதும். எப்படின்னா தெரியும் நமக்கு எண்கள் 1ல இருந்து 9 அந்த வரிசை முறையில பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நீங்க மைண்ட்ல வச்சுங்க. 9 வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த வரிசை முறையில் தான் 1 to 9 வரை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கா. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட, நெடில் தானே இருக்கு, இங்க சமைத்து 4, சாப்பிட 6.
கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிடுகிறாள், என்னை அம்மா கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்றோமா. அப்ப இதுதான் மொத்தம் 9 வார்த்தைகள் இருக்கு, 9 எண்களுக்குரியது. ஓகேங்களா. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். இது நல்லா சொல்லி பாருங்க, ஈஸியா மைண்ட்ல செட் ஆயிடும். ஓகே. இல்லாட்டி நம்ம இப்படி படிக்கணும், காவு ஞா ஷா ரு ஷா ஏ ஆ கு, அது போல படிக்கணும். இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. அப்ப இங்க 4 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய என்னது, ஷா. ஓகேங்களா. அடுத்து மாணவர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவக்கூடிய வினாதிகள். மாணவர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ, அதாவது கொடுப்பதற்காக வினவக்கூடியது கொடை வினா. வாங்க கொள்ளும் பொருட்டு வினவக்கூடியது அது கொழல் வினா. வினா மொத்தம் 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்ப இதற்கான விடை கொடை வினா. பொருந்தாத மரபு தொடரை கண்டுபிடி. குயில் கூவும், சரியா? சரி. மயில் அகவும், சரி. ஒளிமரபு. கிளி பேசும், சரி. கோழி கூவுமா? கிடையாது. அப்ப என்னது, கோழி கொக்கரிக்கும். என்னது, கோழி கொக்கரிக்கும் என்பதுதான் சரி. இப்ப பொருந்தாத மரபு தொடர் இதுதான், ஆப்ஷன் சி தான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. ஒரு 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க, அதை ஒரு வரிசை அமைப்புல முறையான ஒரு சொற்றொடராக உருவாக்கு. பாருங்க. மணமைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள், இது சரியான சொல்றேன்னா மண்ணில் புதுமை மலருக்குள் மணமைத்தாய், மண்ணில் புதுமை மலருக்குள் மணமைத்தாய், இதான் என்னது சரியான தொடர். அடுத்து திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல் எண்ணிக்கை. திருவாசகம் சைவ சமய திருமுறைகள்ல 8வது திருமுறை இடம்பெற்ற ஒரு நூல். திருவாசகம் இடம்பெற்ற பாடலோட எண்ணிக்கை எவ்வளவுனா 658. 658 தான் என்னது சரியான விடை. அடுத்து சொல்லிசை அளவடை கண்டுபிடி. பாருங்க. ஃபர்ஸ்ட் உண்பதுவும் பெரு ஆ விடின் தலியி அண்ணன். இந்த அண்ணன் என்பது ஒற்றளபடை. அந்த 3க்குள்ளதான் இருக்கு ஆன்சர். அப்ப சொல்லிசை அளபடைன்னா பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. எடுத்துக்காட்டாக தலி அப்படின்னா அது பெயர், தொழில் பெயர். தலி என்பது தழுவுதல் என்ற ஒரு பெயர். இது வினை எச்சமாக மாறி அளவெடுக்குது. எப்படி, அதோட ஈ, இந்த நெடிலுக்கு இனமான லீ, நெடிலுக்கு ஈ இனமான குறிலை பெற்று வருது. அப்ப பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுப்பது இந்த தழுவுதல் அப்படிங்கிறது தழுவி என்று அளவெடுக்குது. பெயரச்சம் வினையச்சமாக அளவெடுத்தாது சொல்லி செலவடை. இந்த பெற ஆ என்பது என்னன்னா இது செயலி செலவடை. செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய அளவெடுப்பது, நெடிலுக்கு இனமான குறில் அளவெடுப்பது. இன்னொன்று அது 2 அசை கொண்ட சீர்களாகத்தான் வரும். ஓகேங்களா. குறில் நெடில் ஒரு குறில் 2 அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது என்னது செயலி செயலப்படை அல்லது இசை நிலப்படை. 3 அசை கொண்ட சீராக வந்தால் அது இன்னி செயலப்படை. அப்ப சொல்லி செலப்படை பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுப்பது தலியி. பிரித்து எழுதுக. வெவ்விருப்பாணி. என்னது வெவ்விருப்பாணி அப்படின்னாது. வெவ்விருப்பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி, இது என்னது சரியானது. அடுத்து பொருந்தா இணைய கண்டுபிடி. தவறான இணை அல்லது பொருந்தாத இணை. பாருங்க. பையுள். பையுள் அப்படின்னா வருத்தம், இன்பம் கிடையாது. பையுள் அப்படின்னது வருத்தம். பணவன்னா அந்தணன், சரி. விபுதர் அப்படின்னா புலவர். அல்கு, அல் அப்படின்னது இரவு. அப்ப பொருந்தாத என்னது பையுள். இன்பம் கொடுத்திருக்காங்க, அது வருத்தம் அப்படின்னு வரணும். அடுத்து பிரித்தெழுதுக. நன்கணியர். நன்கணியர் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதுக. அப்படின்னது நன்கு கூட்டல் அணியர். நன்கு கூட்டல் அணியர் தான் என்னது சரியான பிரித்து எழுதுக. அடுத்து பொறுத்துக. 4 நெறிகள் கொடுத்த வைதர்ப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம். வைதர்ப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம், இந்த 4 வகையான கவிகள் வரிசையா நம்ம வரிசையா சொன்னா போதும். இப்ப வைதர்ப்பம் அப்படின்னா ஆசு கவி. வைதர்ப்பம் அது ஆசு கவி. அடுத்து என்ன கவி வரும், மதுர கவி. கவுடம் மதுர கவி. பாஞ்சாலம் சித்திர கவி. மாகதம் வித்தார கவி. வித்தார கவி. வித்தார கவின்னா தொடர்நிலைச்சியில் காப்பியங்கள் ஏற்றக்கூடியது வித்தார கவி. ஓசையுடன் பாடக்கூடியது பார்த்தீங்கன்னா இனிமை. இனிமை ஓசைனா மதுர கவி. உண்மை. அப்ப இங்க வைதர்ப்பம் என்னது ஆசு கவி. பாடு என்று சொன்னவுடன் கூடவே பாடுபவர் ஆசு கவி. அப்ப வைதர்ப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி, இதுதான் சரியான விடை.
அடுத்து விளம்பி என்பது என்ன பெயர்? விளம்பி நாங்கனார், நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாங்கனார். இந்த விளம்பி என்பது என்னன்னா ஊர் பெயரை குறிக்கிறது. விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும். அடுத்து அற்பு தப்பல ஆவணங்காட்டி, அற்பு தப்பல ஆவணங்காட்டி அடியனாய் என்னை ஆளது கொன். அற்பு தப்பல ஆவணங்காட்டி அடியனாய் என்னை ஆளது கொன் என்று பாடியவர் யாருன்னா தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரர். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரர் தான் சரியான விடை. அடுத்து சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய, சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூலுடைய தொகுப்பு என்ன கேட்கிறேன். சங்க நூல்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். இது சங்க இலக்கியங்கள், சங்க நூல்கள் சொல்றோம். இது 17 மேற்கணக்கு. சரியான என்னன்னா 17 கீழ்கணக்கு. இதுதான் சங்க மறைவுகால இலக்கியம் சொல்லுவாங்க. கலப்புற காலத்தில் உருவானது இருண்ட இலக்கியம் சொல்லுவாங்க. அப்ப சங்க நூலுக்கு பிறகு தோன்றிய நூல்கள் என்னது? 17 கீழ்கணக்கு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. பாருங்க, சிறுவஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன், சரிதான். ஞானரதம் பாரதியாருடையது. எழுத்து சீசு செல்லப்பா. குயில் பாட்டு கண்ணதாசன் தான். ஏன்னா குயில் பாட்டு யாருடையது? பாரதியார். குயில் அப்படின்னா பாரதிதாசுடைய இதழ். குயில் பாட்டு பாரதியார். இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து பண்ணோடு தமிழொப்பாய். பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தேவாரம். பண்ணோடு தமிழொப்பாய் இடம்பெற்ற நூல் எது? தேவாரம். அதுதான் விடை. அடுத்து 1000 யானைகளை போரில் வென்ற வீரனை, 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னா பரணி. என்னது? பரணி. பரணி பாடக்கூடிய பாவகை கலித்தாலிசை. கிறித்தவ கம்பர். கிறித்தவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா H.A. கிட்னர். கிறித்தவ கம்பர் யாரு? H.A. கிட்னர் தான் சரியான. ஹென்றி ஆல்பர்ட். ஹென்றி ஆல்பர்ட் கிட்னர் சொல்லுவாங்க. H.A.க்கு என்ன விரிவாக? ஹென்றி ஆல்பர்ட் கிட்னர். அடுத்து நற்றினியை தொகுப்பித்த மன்னன் யார்? நற்றினியை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன்மொழி. பன்னாடு தந்த மாறன்மொழி தான் நற்றினியை தொகுப்பித்தவர். தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. ஓகேங்களா? அகநானூற்று பாடல் தொகுத்தவர் யாரு? பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்து திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னா திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்துக்கு 10 பாடலாக மொத்தம் 1330 பாடல் உள்ளன. திருக்குறள் மொத்தம் 3 பிரிவு இருக்கு. அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பால். அறத்துப்பால் 38 அதிகாரங்களும், பொறுப்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் 25 அதிகாரம், மொத்தம் 133. 38, 70, 25. அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்து மொத்தம் 133 அதிகாரங்கள் திருக்குறள் இருக்கு. அடுத்து பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா யாரு? புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? பாரதிதாசன். தேசிய கவிஞர் யாருன்னா பாரதியார். ஊமை கவிஞர் யாரு? சுரதா. ஊமை கவிஞர் சுரதா. தேசிய கவிஞர் பாரதியார். கவி குயில். இந்த கவி குயில் அப்படின்னா யாருன்னா சரோஜினி நாயுடு. கவி குயில் யாரு? சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படக்கூடிய, இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படக்கூடியவர் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல், கவிக்குயில் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யாரு? சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். இந்தியாவுடைய நைட்டிங்கேல், கவிக்குயில் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யாரு? சரோஜினி நாயுடு தான். ஓகேங்களா? அடுத்து உரை இடையிட்ட பாட்டுரை செயல். உரை இடையிட்ட பாட்டுரை செயல் என வழங்கப்படக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சரியான ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், பொதுமை காப்பியம், நாடக காப்பியம், எது? சிலப்பதிகாரம் தான். இந்த வளையாபதி பார்த்தீங்கன்னா இதே மனன் நூல், முக்தி நூல், அதெல்லாம் என்னது? சிவக சிந்தாமணி. மணிமேகலை துறவு, சீர்திருத்த காப்பியம், மணிமேகலை. வளையாபதி புகார் நகரத்து வணிகன். புகார் நகரத்து வணிகன் நவகோடி நாராயணனை பற்றி கூறக்கூடியது. புகார் நகரத்து வணிகன் நவகோடி நாராயணனை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? நவகோடி நாராயணன் பற்றிய சொல்லக்கூடியது வளையாபதி. புகார் நகரத்து செல்வ செழிப்பான வணிகன் நவகோடி நாராயண கதையை சொல்லக்கூடியது நூல் எதுனா வளையாபதி தான். அடுத்து பொறுத்துக்கு. மேதி. மேதி என்ற சொல்லுக்கு போறது எருமை. சந்தம் அப்படின்னா அழகு. கோதில் குற்றமில்லாத. கோதில்னா குற்றமில்லாத. அங்கனர் அப்படின்னா சிவன். அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ. மேதின் என்னது? எருமை. சந்தம் என்றால் அழகு என்று பொருள். கோதில் என்றால் குற்றமில்லாத.
அங்கனர் என்றால் சிவன் என்று பொருள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து தொடர் பொருள். ஊமைக்கு பொருத்தமான பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை அப்படின்னா என்னன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் என்பது அது நீண்ட காலத்துக்குரிய சொல்றோம். திருமணம் என்பது ஒரு ஆயிரங்காலத்து பயிர். அவர் நீண்ட காலத்துக்குரியது அந்த திருமணம். ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர் அப்படின்னு பொய் அழுகை. அது முதலை கண்ணீர் வடிக்கிறான் சொல்றோமா, அதான் பொய் அழுகை. கொட்டி இழத்தல்னா கொட்டி அளக்குறாம்பார் அப்படின்னது மிகுதியாக பேசிக்கிட்டே இருப்போம். அவனுக்கு பேர் என்ன, கொட்டி இழந்துகிட்டு இருக்காம சொல்லுங்க. கொட்டி இழத்தல் என்பது மிகுதியாக பேசுது. இப்போ ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. கொட்டி இழத்தல் என்பது மிகுதியாக பேசுது. அடுத்து சைவ சமய திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை திருமந்திரம் கேட்கிறாங்க. சைவ சமயத்தில் எத்தனாவது திருமுறை திருமந்திரம்? 10வது திருமுறை. என்னது திருமந்திரம்? ஓகே. ஃபர்ஸ்ட் சைவ சமயத்துக்கு முதல் 7 திருமுறைகள் தேவார், மூவர் தேவாரம். 8வது திருமுறையில மாணிக்க வாசக திருவாசகம் திருக்கோவையர்களாம் இருக்கு. 10வது திருமுறை திருமந்திரம். 12வது பெரிய புராணம். ஒன்றே குலம் ஒருவனை தேவன். ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பது எந்த நூலினுடைய புகழ்மிக்க தொடர்? திருமந்திரம். இந்த நூல் திருமந்திரம் தான் சரியான விடை. ஆசிரியர் திருமூலர். தவறானவற்றை தேர்வு செய்க. குமரகுருபருடைய நூல்கள்ல தவறானது கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப குமர நூல் இல்லாததான் விடை. கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர் தான். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் தான். சகலகலா வள்ளி மாலை குமரகுருபரர் தான். அப்ப இந்த வேதியர் ஒழுக்கம் யார் அப்படின்னா, வேதியர் ஒழுக்கம் வீர மாமுனிவர். வேதியர் ஒழுக்கம் யாரு? வீர மாமுனிவர் தான் சரியான விடை. அப்ப விடையும் அதுதான். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையினுடைய எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா, இந்த 5 மூலிகையினுடைய வேர்கள். அதான் சரியான விடை. 5 மூலிகை சிறுவஞ்சம் மூலம். ஆசிரியர் காதியாசான். முக்குடற்பல்லு கற்பதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, உழவு தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம், மீன் வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம், விதையோட பெயர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், நெல் வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவை அனைத்துமே என்னது? சரியானது. இவை அனைத்துமே சரியானது. உழவு தொழில், மீன் வகைகள், விதையோட பெயர்கள், நெல் வகையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் முக்குடற்பல்லு மூளை கற்பதனால். அடுத்து சூழ்ந்து மாமையிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே. சூழ்ந்து மாமையிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே. இது இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்னா, சரியான விடை முக்தி நூல் மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய சீவக சிந்தாமணி. சூழ்ந்து மாமையிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருத்தக்க தேவர். இந்த 50 ஐம்பெருங்காப்பியங்கள்ல 50 ஐம்பெருங்காப்பிய முறை வைப்புல முதல் நூலை எதுனா சீவக சிந்தாமணி தான். சிந்தாமணி, சீவக சிந்தாமணி தான். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தார். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தார். கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா. கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான். நந்தா வளையாபதி தருவான் வாசனுக்கு ஈந்தான் திளையாத குண்டலகசி. இந்த 50 ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு, 50 ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற தொடரை முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா, யாரு? மயிலைநாதர். 50 ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற தொடரை முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா மயிலைநாதர். இந்த 50 ஐம்பெருங்காப்பிய முறையோட முதல் நூல் சிந்தாமணி தான். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இது முறை வைப்பு எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு? திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலா. ஓகே. அடுத்து பொருள் தருக. மயிரி என்ற சொல்லுக்கு பொருள். மயிரி என்ற சொல்லுக்கு பொருள் மயக்கம். மயிரி என்ற சொல்லுக்கு பொருள் அது மயக்கம் தான் சரியான விடை. அடுத்து திருவிளையாடற் புராணம். அதுல வரக்கூடிய மொத்த விருத்தப்பாக்கள் அல்லது பாடல்கள் எவ்வளவு கேட்கிறான்? திருவிளையாடற் புராணம் ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி முனிவர். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டங்கள் இருக்கு. 3 காண்டம் 64 படலங்கள். 3 காண்டம் 64 படலங்கள். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரையில 18, கூடல் காண்டத்துல ஒரு 30, திருவாலவாயில 16. மொத்தம் எவ்வளவு? 64 படலங்கள் உள்ளது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரையில 18 படலம், கூடல் காண்டத்துல ஒரு 30 படலம், திருவாலூர் 16. மொத்தம் 64 படலங்கள் உடையது. 3 காண்டங்கள். மொத்த பாடல்கள் எவ்வளவு இருக்குன்னா
3363. 3363. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரி. 3363 பாடல்கள் இருக்கு. 3363 பாடல்கள் விருத்தப்பாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து மணிமேகலை குறிப்பிடக்கூடிய குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிட குற்றங்கள் எத்தனை அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் திருமூலர். தமிழில் காணக்கூடிய முதல் சித்தர், ஆதி சித்தர் யாரு? திருமூலர் தான். என்னுடைய சகோதரியினுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர் தில்லையாடி வள்ளியம்மை. 16 வயதிலே உயிர் நீத்தவர் தில்லையாடி வள்ளியம்மை. அவர் பிறந்த நாடு தென்னாப்பிரிக்கா தான். பெற்றோர் தில்லையாடி பகுதியைச் சேர்ந்தவர்கள். நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று சொல்றார் காந்தியடிகள் அவருடைய இந்தியன் ஒப்பினி இதழில். அதே போல தென்னாப்பிரிக்கா சுதந்திர போராட்ட வரலாற்றுல வள்ளியோட பேர் நிலைத்து இருக்குன்னு சொல்றாரு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழியின் காட்சி சாலை என்று கூறுகிறார் மொழியியல் ஆசிரியர் சா அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்றனால் எப்படி கேட்கிறார். அப்ப இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் தான் ஆசிரியர். அப்ப இன்னொரு மூச்சை விட்டு சென்ற நாள் எப்ப? 1956 டிசம்பர் 6. அவர் இறந்த நாள் எப்ப? 1956 டிசம்பர் 6. அப்ப அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் பிறந்தாரு 1891 ஏப்ரல் 14. 1891 ஏப்ரல் 14 தான் அம்பேத்கர் பிறந்தாரு. இறந்தது 1956 டிசம்பர் 6. அடுத்து கோட்டோவியங்கள். கோட்டோவியங்கள் அப்படின்னா 3 கோடும் வரையக்கூடியது. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு என்ற 3 கோடு கொண்டு வரையக்கூடிய ஓவியங்களுக்கு என்ன பேரு? கோட்டோவியங்கள் என்று பெயர். அடுத்து தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கக்கூடிய கலை. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கக்கூடிய கலை என்னன்னா ஓவியக்கலை தான். தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கக்கூடிய கலைக்கு என்ன பேரு? ஓவியக்கலை. அடுத்து நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று உரைத்தவர் யார் அப்படின்னா ரஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ். அதாவது நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விட்டு சொன்னது ரசூல் கம்சதேவ். தன்னுடைய இனத்தையும் மொழியும் பாடாத பறவை என்ன சொல்றாங்க? வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை சொல்றாங்க. ஓகேங்களா? யாரு? ரசூல் கம்சதேவ் தான். தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் யாரு? பாரதிதாசன். அடுத்து கண்ணூல் வினைஞர். கண்ணூல் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஓவியர் தான். கண்ணூல் வினைஞர் யாரு? ஓவியருடைய சிறப்பு பெயர் தான். அடுத்து மோகனரங்கனுடைய தமிழ் ஒலித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னா மோகனரங்கனுடைய தமிழ் ஒலித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னா சரியான விடை வானொலி, பாவரங்க மேடைகள், தொலைக்காட்சி அனைத்துமே சரியானதா. அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள். இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசையா அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. பிரிந்தால் பொருள் என்று சொல்ல ஓமை கவிஞர் சொல்றதா. இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசை அப்படின்னா நன்னூல். போலச் செய்தல். இந்த போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எதுனா நாடக கலை. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது? நாடக கலை தான் சரியான விடை. அது தமிழ் வேலி. இந்த தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எது அப்படின்னா பரிபாடல். தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தை கூறிய நூல் பரிபாடல். தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்றது புறநானூறு. தமிழ் கெழு கூடல் எந்த நூலு? புறநானூறு. பண்ணோடு தமிழ் ஒப்பா என்று சிறப்பிக்கக்கூடியது தேவாரம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் தமிழோட சிறப்பினை கூறக்கூடியது திருவாசகம் என்று சொல்ல மணிவாசகம். தமிழ் கெழுக்கூடல் பொன்னானூறு, தமிழ் வேலி பரிபாடல். முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை யாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. என்றுமுல தென் தமிழ் வடமொழி சொற்களை மிகுதியாக தமிழ்படுத்தியவர் இவர்தான். என்றுமுல தென் தமிழ் என்ற கூற்றுக்குரியவரும் இவர்தான். யாரு?
கம்பர். யாரு? கம்பர் தான் சரியான விடை. அந்தமான் எவ்வகை மொழி? அந்தமான் அப்படின்னா பொதுமொழி. ஏன் இதை பொதுமொழி சொல்றாங்க அப்படின்னா, அந்தமான் அதை சேர்த்து அப்படியே நம்ம படித்தா அது ஒரு பொருள் தரும். அதுவே அந்த கூட்டல் மான் பிரிச்சோம்னா அது ஒரு பொருளை தரும். அதனால இது பொதுமொழி. அந்த மான் சொன்னா ஒரு இடம், ஒரு தீவு, அதை பிரிச்சு பாருங்க. அந்த மான், அந்த விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியும். அதான் என்னது பொதுமொழி. அந்த மான், தாமரை, பலகை, அதே போல எட்டு, வேங்கை, இதெல்லாம் என்னது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுகள். தொகை சொல்லி விரித்து எழுதுக. நானிலம். நானிலம் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஒரு 50 நிலங்கள் இருக்கு பாலையும் சேர்த்து. பாலைக்கு நிலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். அதனால நானிலம் என்று சொல்லும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதான் சரி. பின்னொரு இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் எது கேட்கிறாங்க? உருவகம். இந்த உருவகத்துக்கு பொருந்தாத எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப சரியானது எது? பாத மலர். பாதமாகிய மலர், அடியாகிய மலர், மொழியாகி அமுது. அப்ப ஒன்னே ஒண்ணு பொருந்தல. தேன் தமிழ் அப்படின்னா தேன் போன்ற தமிழ். அப்ப இது என்னது? ஓமை தொகை. இது என்னது? ஓமை. ஓமை முன்னாடியும் ஓமையோட பொருள் ஓமை முன்னாடி வந்தால் ஓமை தொகை, அது அப்படியே மாறி வந்தால் உருவகம். ஆப்ஷன் சி தான் உருவகத்துக்கு பொருந்தாதது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியில் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ளன. அதுல நெடில் எழுத்துக்கள் 40, புல் எழுத்துக்கள் 2 உள்ளது. பொறுத்துக. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். உரிச்சொல்லாம் தெரியும். சால, தவ, நனி, உரு, கடி, மா. அப்ப மாவீரன். உரிச்சொல் மாவீரன். அப்ப எங்க இருக்கு? இதான். அப்ப இதுதான் விடை. பெயர் சொல் என்ன? என்னது? வேலன். வினைச்சொல் வந்தான். இடைச்சொல் 5ம் 6ம் இருக்கு. அப்ப வந்து என்னது? இடைச்சொல். 5ம் 6ம் கேட்டாங்க அப்படின்னா அது என்ன உண்மை வெளிப்படையா இருக்கனால இடைச்சொல் வந்தனால இடைச்சொல் சொல்றோம். அப்ப ஆப்ஷன் 4, 1, 2, 3. அடுத்து ஆங்கில சொல்லி இருக்கு. சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்கிறேன். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் இந்தியன் செகஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம், இந்திய சான்று சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட். என்னை தமிழின் இனிமை. என்னை தமிழின் இனிமை என்பது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர். என்னை தமிழ் இனிமை உணர்ச்சி தொடர் தான் சரியான விடை. திருத்தப்படாத அச்சுப்படி. திருத்தப்படாத அச்சுப்படி இதற்கு சரியான ஆங்கில சொல்லை கண்டுபிடி அப்படின்னா கிரீன் ப்ரூப். கிரீன் ப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி. ஃபுல்லட்டின் அப்படின்னா என்னது? சிறப்பு செய்தி இதழ். ஃபுல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ். லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. ஃபேக் நியூஸ், பொய் செய்தி. முற்றியல் உகர சொல்லியது. அதாவது இந்த உகரமானதோடைய மாத்திரை வந்து குறையாமல் அப்படியே ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றியல் உகரம். முற்றியல் உகரத்துக்கு மாத்திரை அளவு 1 இருக்கும். குற்றியல் உகரத்துக்கும் புற்றியலுக்கு மாத்திரை அரை தான். அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஆனால் முற்றியல் உகர மாத்திரை குறையாமல் அப்படியே ஒழிக்கும். மாத்திரை அளவு 1. கோங்கு இது என்னது? மென்தொடர் குற்றியல் உகரம். பாலாறு உயிர்த்தொடர். மார்பு இடையின தொடர். இப்ப கதவு அதான் என்னது? முற்றியல் உகர சொல். முற்றியல் உகர சொல் அங்க உகரம் குறையவே இல்லை. நம்முடைய மாத்திரை வந்து குறையாமல் ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றியல் உகரம். அதுதான் விடை. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகைகிறார்? முதல் இரு எதுகை இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் முதல் இரு சீர்கள். ஆற்றுவார் ஆற்றல். இதுல எதுகை என்ன இருக்கு? எதுக்கு 2வது ஒன்றி வருவது இயல் இயல். அப்ப முதல் இரு சீர்கள் எதுகை ஒன்றி வந்தா அதுக்கு என்னது? இணைன்னு சொல்லுவோம். இணை எதுகை. 1 3வது சீர்ல வந்தா அது பொழிப்பு. 1 4ல வந்தா அது ஒருவு. கூலை என்பது முதல் 3 சீர்களில் வந்தால் 1 3 4 சீர்கள் வந்தா மேற்கருவாய். 1 2 4ல வந்தா கீழ்கருவாய். அனைத்து சீர்கள் வந்து அது முற்று. அப்ப இங்க முதல் 2 சீர்கள் மட்டும் இருக்குது. இணை எதுகை. முதல் 2 சீர்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? இணை எதுகை. அடுத்து பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். அப்ப என்னது? 3ஆம் வேற்றுமை. ஆள் வருதா? 3ஆம் வேற்றுமை இருப்பா. 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். 4ஆம் வேற்றுமை. அப்ப என்னது விடை? ஆப்ஷன் ஏ தான். அமுதா பாடத்தை எழுதினால் 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியும். அப்ப இது எழுவாய் வேற்றுமை. ஆப்ஷன் ஏ தான் விடை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரத பாடிய பெருந்தவனர். குறுந்தொகை தொகுத்தவர் யாருங்கிறது குறிக்கும். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு? பெருந்தவனார். பாரதம் பாடிய பெருந்தவனார். தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரக்கூடிய வெண்பா. தனிச்சொல் இன்றி
நான்கடியாய் வரக்கூடிய வெண்பா என்னது? இன்னிசை வெண்பா. தனிச்சொல் பெற்று வரக்கூடியது நேரிசை வெண்பா. தனிச்சொல் இன்றி வரக்கூடியது இன்னிசை வெண்பா. சிந்தி எல்லாம் 3 அடிகளாய் வரும். பக்குடை என்பது 5 அடிகளுக்கு மேலே வரக்கூடியது. கொல்லு என்பது 2 அடிகள் தான் வரும். வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. மாலதி திருக்குறள் கற்றால் அப்படின்னு என்னது? மாலதி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை. மாலதி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னா பிறவினை. மாலதி திருக்குறளை கற்றால் அப்படின்னு வந்துச்சு, செய்வினை. திருக்குறள் மாலதியால் கற்கப்பட்டது அப்படின்னது செய்யப்பட்டது. இது தன்வினை தான். ஒரு பொருளுடைய தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது அது என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி இயல்பா சொல்லி இயல்பு நவிர்ச்சி அணி. இப்போ இயல்பு நவிர்ச்சி அணி நான் என்ன சொல்லலாம்? முயற்சி தெரிவினையாக்கும் முயற்சியின்மை புகுத்திவிடும். தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு இது போன்றது இயல்பாக கூறுவது. உயர்வு என்பது பார்த்தீங்கன்னா வான்புகள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. மிகைப்படுத்தி சொல்ற வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. விண்ணை முட்டக்கூடிய வைக்கோல் போல் சொல்றோமா? அதான் உயர்வு நவிர்ச்சி. ஊமையணி என்பது ஊமை இருக்கும். ஊமோருக்கு வெளிப்படையா வந்தால் ஊமை சொல்ற ஊமர் மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஊமையணி. தற்குறிப்பேற்ற அணி என்பது இயல்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறக்கூடியது தற்குறிப்பேற்ற அணி. குறுந்தொகை பாடல்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 401 பாடல்கள். குறுந்தொகை பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? 401 பாடல்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. வாழை வாழை முதல் வாழை என்னது? ஒரு இளமண்ணை குறிக்கக்கூடியது. லகரம் வகர லகரம். இந்த நகர லகரம் என்ற பொது லகரம் மீன் வகையை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து வையை நாடன் அல்லது வையை நாடவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா சரியான விடை பாண்டியன். வையை நாடன்னா வையை நகரம், வையை நாடவன் யார்? அப்ப பாண்டியன் தான் விடை. தவறான விடையை தெரிவு செய்ய. அது தவறானதான் விடைங்க. சிலப்பதிகாரம் கைலாயவனை கொடுத்திருக்காங்க. கம்பராமாயணம் சிறுங்கி பெறும் சரி. தேம்பாவணியோட பாடுகவாளன். சீராபுராந்தோட மந்திராசலம். இங்க கைலாய மலை போல சிலப்பதிகாரத்தோட இந்த கண்ணை கோயில் இமயமலேருந்து கல் எடுத்து வந்து கத்துறாங்க. கைலாய மலைங்க தொடர்பு வராது. சிறன மலைகள் வரலாம் அப்படி வந்து சொல்லி மலை கூட வரும். அதே போல பாத்தீங்கன்னா இங்க அழகர் மலை வரும். இந்த கைலாய மலை அப்படிங்கிறது தொடர்பு. இதுல சிலப்பதிகாரம். இதுதான் தவறான விடை. ஆப்ஷன் ஏ. வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் தான். அடுத்து 500 பாடல்களை அல்லது நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா 500 நூலை தொகுத்தவர் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலுக்குள்ளார். 500 நூலை தொகுத்தவர்னா புலவர். புலத்துறை முற்றிய கூடலுக்குள்ளார். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரன் சேரல் இருமுறை. 500 நூலை தொகுத்தவர் யானை கச்சை மாந்தரன் சேரல் இருமுறை. கடவுள் வளர்த்து பாடியவர் பாரதமாடிய பெருந்தவன். நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு இருந்த மாறுமொழி. பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி வளவை என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சேக்கிலார். சேக்கிலார் பாராட்டியவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யாரு? திருமூலர். அப்புறம் யாரு? திருநாவுக்கரசர். சிறப்பில் அப்பர், வாயிசன், தர்மசேனர், தாண்டக வேந்தர்களாம். அடுத்து ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். தம்பிரான் தோழர் வந்தொண்டர் சுந்தரர். அடுத்து எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு. அது எது? கலிங்கத்து பரணி தான். அப்படி சொன்னது யாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. யாரு? பேரறிஞர் அண்ணா. அடுத்து திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யாருன்னு கேட்கிறாங்க. திருக்குறளுக்கு மொத்தம் 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதுல முதல் உரை மணக்குடவர். சிறந்த உரை யாரு? பரிமேல் அழகர். சிறந்த உரை யாரு? பரிமேல். இந்த நாமு வேங்கடசாமி நாட்டாரும் உரை எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அகநானூறு போன்ற நூல்களுக்கு எழுதியிருக்காரு. அடுத்து ஏலாதி தேச நூல் உண்டு. ஏலாதி என்பது 11 கீழ்கணக்கு நூல் உண்டு. ஏலாதி ஏலத்தை முதலாவுடைய 6 வகை மருந்து பொருட்களானது ஏலாதி. ஏலம், இலவங்கம், சின்னாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகர். குழப்பிக்க கூடாது. நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர்னா பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் சொன்னார் கவிமணி. அடுத்து சைவ சமய குறவர் 4 அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றவர். சைவ சமய குறவர் 4 யாராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க சைவ சமய குறவர் 4 பேர்.
மூவர் முதலின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேர் தான். ஓகேங்களா? மூவர் தேவாரம் சொல்றேன், அவங்க 3 பேர். சைவ சமயப்பட்ட மாணிக்கவாசகன் சேர்த்துக்கு. மாணிக்கவாசகர் அடிமத்த பாண்டியனிடம் தலைமை அமைச்சர் பணியாற்றியாரு மாணிக்கவாசகர் தான் பண்ணி. மருந்துப்பர்களுடைய பெயரில் அமைந்த 2 நூல்கள், அதாவது மருந்தின் பெயரில் புகழ்பெற்ற நூல் 3 இருக்கு. திரியேடுகம், இயலாதி, சிறுபஞ்சபுலம். இந்த 2 நூல் கேட்கிறாங்க. திரியேடுகம், இயலாதி தான் விடை. திரிகடிகம் 3 மருந்து, சுக்கு, மிளகு, திப்பிலி. இயலாதி 6, ஏலம், இலபங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி. சரியானவற்றை பொறுத்துக. கான் அப்படின்னது காடு, உழுவை அப்படின்னது புலி, மடங்கள் சிங்கம், என்கு அப்படின்னது கரடி. ஓகேங்களா? கான் காடு, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், என்கு அப்படின்னா கரடி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பகைவனிடமும் அன்பு காட்டு, பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எதுனா பைப்பில். அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தர் அறிவுரைகள். கடுவெளி சித்தர் அறிவுரைகள் எதுனா, பெண்களை பழித்து பேசாதே. யார் சொல்ற? கடுவெளி சித்தர் தான் சொல்றது. பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை போடாதே. இது எல்லாமே கடுவெளி சித்தருடையதுதான். அப்ப அவருடைய பொருந்தாது நான் தீயொழுக்கம் செய்யாத என்பது அவருக்குரியது கிடையாது. மீதி 3மே அவருக்குரியது. அது நல்லா பார்த்துங்க, அது கூட கேட்கலாம். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டுபிடி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது பழமொழி இடப்பட்ட ஒரு வரி. அப்படின்னு என்னன்னா, ஆற்றுணா வேண்டுவது இல், ஆற்றுணா வேண்டுவது இல்லை என்னது, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அவ்வளவுதான். அடுத்து அகநானூற்றின் முதல் 120 பாடல் அடங்கிய பகுதிக்கு என்ன பேர் கேட்கிறாங்க. அதாவது அகநானூற்றில் மொத்தம் 3 பிரிவு இருக்கு, 400 பாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, கலிற்றியான நிறை, அடுத்து மணிமிடை பவளம், அடுத்து நித்தில கோவை. கல்ட்டியார் நேரில் 120 பாடல், மணிமடை பாவலத்தில் ஒரு 180 பாடல், நித்தில கோவில ஒரு 100 பாடல். அப்ப எது விடை? கல்ட்டியார் நிறை. ஓகேங்களா? முதல் 120 பாடல் கல்ட்டியார் நிறை. அடுத்து 121 300 எது? மணிமடை பவளம். 301 400 நித்தில கோவை. அடுத்து வியாசருடைய பாரத தழுவி, வியாசருடைய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். பாரதியாருடைய காப்பியம், பெண்ணுரிமை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது பாஞ்சாலி சபதம். முன்றுரை அரையனார், முன்றுரை அரையன என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லுக்கு பொருள். முன்றுரை என்பது ஊருடைய பெயர், அரையனார் என்பது அரசனுடைய பெயர் என்று குறிக்கப்படுகிறது. செரு அடுதோல் நல்லாதன் என்று சிறப்பிக்கிறது பாயிரம். நல்லாதனாரை அவர் செரு அடுதோல் நல்லாதன பாராட்டுவதனது பாயிரம். யார? திரிகடுகத்தினாசிரியர் நல்லாதனாரை. திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர், திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் நாமு வேங்கடசாமி நாட்டார். சரி, நாமு வேங்கடசாமி வேற என்ன உரை எழுதியிருக்காருன்னா, இன்னா 40, களவழி 40, இன்னா 40, களவழி 40, கார் 40, அகநானூறு, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இவர் மட்டும் உரை எழுதல, நிறைய எழுதியிருக்கார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுக்கு இவருடைய உரை இருக்கு. இன்னா 40, களவழி 40, கார் 40, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவிளையாடல் யார் உரை எழுதியிருக்கா? நாம வெங்கடசாமி நாட்டார். அருமத உரைகாரர் யாருன்னா சிலப்பதிகாரத்து உரை எழுதிய ஒருத்தர் யாரு? அருமத உரைகாரர். அடியாருக்கு நல்லர் யாரு? சிலப்பதிகாரத்து உரை எழுதிய சிறந்த உரை அடியாருக்கு நல்லர். நச்சினார்க்கினியர் சீவக சிந்தாமணிக்கு இருமுறை உரை எழுதியவர் உச்சிமேல் புலவர் கொள் நச்சினார்க்கினியர். அது பொறுத்துக்கு. விபுதர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? புலவர். பணவன் அந்தணன். விபுதர் என்ற சொல்லுக்கு புலவர், பணவன் அந்தணன். வேணி அப்படின்னா சடை, செஞ்சடை. வேணினா செஞ்சடை. அல்கு என்பது இரவை குறிக்கக்கூடிய சொல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பிரித்து எழுதுக. வாயினீர், வாயினீர் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர். எது வரும்? ஆப்ஷன் சி, வாயின் கூட்டல் நீர். அடுத்து நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்துவிடும். நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தவருடைய பணம் 2004ஆம் ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டும் 2004. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை தான். நுண்ணிய நூல் பல கற்றிருந்தா தான் நான் பேச்சுக்கலையில சிறப்புற்று திகழ முடியும். என்னுடைய நாடு, என்னுடைய நாடு என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எதுனா தேசிய மலர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனுடைய பாடல் படைப்பு தேசிய மலர் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் என்னுடைய நாடு. அடுத்து சூரிய ஒளி பெறாத செடியும், சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று கூறியவர் யாரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு.
சூரிய ஒளி வராத செடியும் பகுத்தறிவு ஒளி வராத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று உணர்ந்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். அடுத்து அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம். அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் அமைந்துள்ளது. சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை, தஞ்சாவூர். அடுத்து திராவிட என்னும் சொல்லை தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் உருவானது. திராவிட என்னும் சொல்லை தமிழ் என்னும் சொல்லிலிருந்தா உருவானது என்று கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார் சரி. அடுத்து நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழக்கூடிய பறவை எது அப்படின்னா பூனாரை. இந்த பூனார் நிலத்திலும் வாழுது, அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழுது. அடுத்து தமிழகத்தினுடைய வேர் சோர். தமிழகத்துடைய வேர் சோர்த் என அழைக்கப்படக்கூடிய யாருன்னா வாணிதாசன். இயற்பெயர் எத்திராஜுலு என்ற அரங்கசாமி. வேற என்ன பெயர்கள்? கவிஞரேறு, பாவலர் மணி. யாரு? வாணிதாசன் தான் தமிழகத்தில் வேர் சோர்த் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து நாடகச்சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. நாடகச்சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று யார் சொல்றா? கவிமணி தேசிய விநாயகம். நாடகவியல் அப்படிங்கிற இலக்க நூல் யாருடையது? பந்திமார் கலைஞர். நாடக தமிழ் பம்மல் சம்பந்தம். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகங்களின் இமயமலை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமி. தமிழ் நாடக பேராசிரியர் பந்திமார் கலைஞர். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்ப பார்த்தீங்கன்னா 1830ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எதுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் தேனொக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி. தேனொக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி. இதுதான் பாரதிதாசன் பாடிய பாடல் வரி. அதுக்கு முன்னாடி பாருங்க, பழமை இருந்த நிலை கிளியை பாமரர் ஏதறிவர். இது யார் பாடியது அப்படின்னா பாரதியார். இது யார் பாடுறா? பாரதியார். எதுல? சுதேச கீதங்கள். எதுல பாடுறாரு? சுதேச கீதம், தேசிய கீதங்கள் அப்படிங்கிறது இதை படைப்புல பாடுறாரு. சுதேச கீதங்கள் அல்லது தேசிய கீதங்கள் அப்படிங்கிற படைப்பு யாரு? பாரதியார். பழமை இருந்த நிலைக்கிலேயே பாமரர் ஏதறிவர். பாரதியார். தேசிய கீதங்கள் அப்படிங்கிற தலைப்பில். அடுத்து சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வில். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர். யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அவருடைய பாடல் வரிகள். பாடல்களில் காந்திய சிந்தனைகள் கலந்துருவாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து தோள்கள் உணவு தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோள்கள் உணவு தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை என்று பாடியவர் யாருன்னா கவிஞர் தாரா பாரதி. கவிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய ராதாகிருஷ்ணன் இயற்பெயரை கொண்ட தாரா பாரதி தான். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.